இன்றைய வாழ்வுதரும் வார்த்தைகள் திருப்பாடல் 29:11. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆம் சகோதர சகோதரிகளே, இதோ நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மக்களுக்கு ஆற்றல் அளிக்கிறவராக இருக்கிறார், வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆற்றல் குன்றி இருக்கிற நேரங்களில் அவர் தன்னுடைய ஆற்றலை கொடுக்கிறார். பவுல் சொன்னார், ஆண்டவரே இதோ நான் படுகிற வேதனைகளில் அந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்குது என்று சொல்லி, உன்னுடைய பலத்தில் என்னுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும், இந்த பலத்தோடே இரு என்று சொல்லி சொன்னார். அதே போல் இதோ பல நேரங்களிலே நான் ஆற்றல் குன்றி இருக்கிறேனா, வல்லமை குன்றி இருக்கிறேனா, என் உடல் சோர்வுற்று இருக்கிறதா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஆற்றல் அளிப்பேன், உனக்கு நான் வல்லமை தருவேன், உடல் பலத்தை தருவேன். இதோ உடல் நோயிலேயோ பிரச்சனையிலேயோ சோர்வுற்று இருக்கும்போது நான் உனக்கு அந்த ஆற்றலை தருவேன் என்று ஆண்டவர் என்று நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை வாக்கு கொடுக்கிறார். பலவீனம் குறைந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது, அந்த வல்லமை கிடைக்குது. அந்த அவருடைய வார்த்தைகள் எலும்பு மூட்டு மச்சைகளெல்லாம் உறுதிப்படுத்துது. அந்த வார்த்தைகளை எடுத்து படிக்க படிக்க தியானிக்க நம்ம உடம்புல வல்லமை கிடைக்குது. அந்த சோர்வெல்லாம் எடுத்து மாற்றுறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட வார்த்தை தான் அவர் ஆற்றல் அளிக்கிற வார்த்தை. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆம், எத்தனை முறையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். மனதில் சமாதானம் இல்லாமல், குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாமல், உறவுக்குள்ளே சமாதானம் இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க தன்மை இல்லாமல், நான் பெரியது நீ பெரியது என்று வாழுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சமாதானம் அருள்வேன், அந்த அருள் என்று நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவரை சிக்கனை பிடிக்கும் போது தான் அந்த சமாதானம் கிடைக்கும். ஆண்டவரை கைவிட்டு விடாமல் நழுவ விடாமல் பிடிக்கும்போது தான் அந்த சமாதானம் கிடைக்கும். மற்றவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் கிடைக்கும். நம்ம ஆண்டவரை சிக்கனை பிடிக்கவில்லை என்றால், ஆண்டவரை தேடவில்லை என்றால், நம்ம மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ம மனசில் சமாதானமும் கிடைக்காது. இயேசு சொன்னார், உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன். இந்த உலகத்தில் எதுவும் மன திருப்திப்படுத்த முடியாது, எவ்வளவு இருந்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மனசில் இந்த சமாதானம் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மன நிம்மதியை கொடுக்குறாரு ஆண்டவர். பாருங்களேன், அர்த்தத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் மக்களுக்கு ஆசீர் வழங்குவார். அவரோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது அவர் ஆசீர் வழங்குவார். தன் மக்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும் என்று சொன்னவர். அவரால் மக்களை எந்த கஷ்டத்துக்கும் விடுறதுக்கு மனசே வராது. ஆண்டவர் தன்னுடைய மக்களை சபிக்கிறதுக்கு மனசே வராது. அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறவுடைய ஆண்டவர் தான் ஆண்டவர். அதான் அவர் சொல்கிறார், என் மக்களுக்கு நான் ஆசீர் வழங்குவேன், அவங்களுக்கு சமாதானத்தை அருள்வேன், ஆற்றலை அளிப்பேன். எவ்வளோ அருமையான வார்த்தைகள்! அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் என்னுடைய வாழ்வாக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொன்னீங்களே, என் உடம்பில் பலன் இல்லை, ஆற்றல் இல்லை, உமது ஆற்றலை தாங்க. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க. என் குடும்பத்தில் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குது, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீ எதையெல்லாம் கேட்பியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று விசுவாசி என்று சொல்கிறாரு. அதை அப்படி நம்ம கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம். நம்ம நடக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் நிறைய நேரத்தில். அப்படி ஆசைப்படாமல் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது போதும் என்ற அளவில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். முதல்ல நம்மளுடைய இதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டும். இந்த இதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிறார். நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளுடைய நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்க, வருவியா என் மகளே, நான் தருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வாரியா என்று கூப்பிடுகிறார்.
பெற்றுக்கொள்ளுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழுவோம். நன்றி சொல்லுவோம்.